Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு வீடியோல மைதா, கோதுமை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம ரவா வச்சு எப்படி நம்ம கேக் செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க. நம்ம உப்புமால செய்வோம்ல அந்த ரவை எடுத்துக்கலாம். அதில் மிக்ஸியில் நான் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போது ரவை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எந்த வாசனையுமே இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல ரவையை அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போது ரவை சேர்த்துருக்கிறதுனால நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் இதே போல் ஆயில் நல்லா தடவி வச்சுக்கலாங்க. இப்படி நம்ம எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா நமக்கு கேக் எடுக்கும் பொழுது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவையெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. அதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இன்னும் எனக்கு அந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். அப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ எனக்கு மாவு நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை நான் பட்டர் ஷீட் எதுவுமே போடலைங்க. நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன். நல்லா மாவு நல்லா சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் கேஸ் கட்டு போட்டிருக்கேங்க. விசில் எதுவும் போடாமல் நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போது நான் தோசை தவா ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம குக்கரை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம குக்கரை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம மீடியமான ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாங்க. எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சுங்க வேகிறதுக்கு. இப்போது நான் செக் பண்ணிக்கலாம். நமக்கு இது மாதிரி கத்தியை நம்ம உள்ள பார்க்கும் பொழுது நமக்கு ஒட்டாமல் வரணும். அப்போது நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கேக் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு கேக் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கேக் நல்லா சூடாக இருக்கும் பொழுது நம்ம கேக் எடுத்தோம்னா கேக் நல்லா உடஞ்சிரும். நல்லா ஆற வச்சு நம்ம எடுக்கும் பொழுது நம்மளால உடையாமல் வரும். நான் இதே போல் ஏற்கனவே எனக்கு நல்லா ஒட்டாமல் தான் வந்திருக்கு. ஸோ எதுக்கும் நம்ம கத்தியால் இது மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு நம்ம இதே மாதிரி கவிழ்த்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம டேப் பண்ணாலே நமக்கு கேக் நல்லா சூப்பராக எடுக்க வந்துடும். பாருங்கள் நமக்கு ரொம்பவே சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக கேக் செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.